வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்னும் ஸ்ரீ காளியமனே போட்டு நான் உங்களை அன்பு ஜோடு அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பேச்சு எப்படி சார் இருக்க. அதாவது மகரத்துக்குன்னு எடுத்து பார்க்கும்போது குரு வந்து 12ஆம் இடத்து அதிபதி, அதே மாதிரி வந்து பார்த்தா 3ஆம் இடத்து விரையாதிபதி, அதே மாதிரி வந்து சகாயத்துக்கு அதிபதி சொல்லுவோம். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு அதிபதி. இந்த குரு வந்து என்ன சார் பண்ண போறாரு? இந்த அளவு பெருசா நமக்கு வந்து மகரத்துக்கு குரு பண்ணக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்ட கிரகம் வந்து உச்சமாகும் பட்சத்துல என்ன உங்களுக்கு நான் பண்ண போகுது? நன்மையை கொடுக்குமா, கெடுதலை கொடுக்குமா, என்ன நம்ம பிரிகேஷன் எடுக்கணும், எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சமா தெளிவா நம்ம பார்ப்போங்க. அதற்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட உரிமையாவது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ளை பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. உங்களுடைய பொண்ணான விலை மதிப்புல பொண்ணை சப்ளை பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆல் நோட்டீஸோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம தரக்கூடிய வீடியோக்கள் லைவ்ல வந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸை நம்மகிட்ட பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூடயும் இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுங்க. நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இப்போ நம்ம இந்த அதிசார பயிற்சி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பாரு. மகர ராசி சனியுடைய ஆட்சி நயனா கொண்ட வீடு மகர ராசி. இந்த மகர ராசிக்கு குரு பகவான் அயன சயனம் போக சுகாதிபதி சொல்லக்கூடிய 12ஆம் இடத்த அதிபதி, இளைய சுகாதம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்த அதிபதி. இப்ப கரண்ட்ல குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வர போறாரு. 7ஆம் இடத்துல வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னா உச்சமாக போறார். அப்போ இந்த குரு உச்சமாகிறது உங்களுக்கு லாபமாயோ இல்லது நட்டமான்னு பார்க்கும்போது குரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு பெருசா பண்ண போறதுன்னா 12ஆம் இடத்து அதிபதி இல்லைங்களா, பிளஸ் 3ஆம் இடத்து அதிபதி. இவர் வந்து உச்சமா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல புதுசா நம்ம வேலை தொடங்கலாம், இல்ல புதுசா ஒரு கம்பெனி நம்ம வந்து ஜாப் அப்ளிகேஷன் போடலாம், நம்ம புதுசா பைக் வாங்கலாம், ஏதாச்சும் உங்களுக்கு புதுசா செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதி இல்லையா, உச்சமாகும் போது புதுசாங்கிறத வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அங்க வந்து அது இன்ச்சு பை இன்ச்சா அதை மூவ் பண்ணும். அப்போ நம்ம புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன, நம்மளுடைய நடப்பு சுச்சுவேஷன் என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்மகிட்ட காசு பணம் இருக்கா, நம்ம செய்யலாமா, செஞ்சா நமக்கு வந்து நமக்கு வருமானம் வருமா, லாபம் வருமா, இதை நம்ம செய்யறதுக்கு ஏற்றமான சூழ்நிலை இங்க இருக்காங்கிறத பார்க்கணும். நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டே இருக்கும், இந்த பிசினஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த பிசினஸ் போயிடலாம், இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல எண்ணங்கள் உதயமாகும். இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படிப்பட்ட இந்த காலநிலையை வந்து நம்ம தான் நமக்கு சரி வருமா வராத நம்ம யோசிச்சோம். ஏன்னா விரையாதிபதிங்க 12ஆம் இடத்து அதிபதி தனுசுக்கு, சரி மகரத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி. இந்த 12ஆம் இடத்து அதிபதி தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு. இவர் உச்சமாகும் போது விரயத்தை நமக்கு சல்லுன்னு ஏத்தி விட்டு போயிடுவாரு. சோ அப்ப யோசிச்சுக்கோங்க. சோ இது மட்டும் தானா சார், எனக்கு வந்து இந்த காலநிலையை சொல்லுங்க சார். இந்த காலநிலை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 19/10/2025 அதிசார பயிற்சி ஆகிறாங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது 4/12/2025 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 11/11/2025 அந்த கடக வீட்டிலேயே அவர் வந்து வக்ரகதி ஆவாரு, ரெட்ரோகேட் ஆகிறாரு. இந்த 11/11/2025 வக்ரகதி ஆனாலும் இவர் வந்து 4/12/2025 என்னன்னா கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்துருவாரு. இந்த மிதுனத்திலேருந்து பாத்தீங்கன்னா வந்து 11/3/2026 வரைக்கும் மிதுனத்துல வக்ரகதியில தான் இருப்பாரு. இதற்கு பிறகு அவரு நேர்கதிக்கு வந்துருவார். எப்போ 12/3/2026 நேர்கதிக்கு அவர் வருவார். அது வரைக்கும் வக்கரமா தான் இருக்கும். சரி சார், இந்த குருவோடைய அதிசார பயிற்சியில நல்ல ஒரு மோஷன்ல இருக்காருங்க. அப்ப அதிசார பயிற்சியோட பலன்கள் என்ன சார், பார்வைகள் என்ன சார்னு எடுத்து பார்க்கும்போது குரு 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. குரு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. இவர் எங்க 7ஆம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு உச்சமாகி 11ஆம் இடத்தை பாக்குறாரு. லாபம் பண்ணலாம், எப்படி லாபம் நமக்கு சேர்க்கலாங்கிற ஐடியாக்கள் கொடுப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடலாம், இல்ல பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கைக்கு இவ்வளவு காசு வருது, இந்த காசு நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த தாட்ஸை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தாட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இந்த தாட்ஸை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. இந்த குருவுடைய காலம் ரொம்ப கம்மியா 22 நாட்கள் தான் இருக்கும். ஏன்னா வந்து 19/10/2025 இருந்து 11/11/2025 வரைக்கும் தான் குரு வந்து நேர்கதி அதிசார பயிற்சி இருக்க போறாரு. அப்ப கொஞ்ச நாள் தான் கொடுப்பாரு. இந்த கொஞ்ச நாள் என்ன பெருசா பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயம் இவங்க விரையாதிபதி. அப்போ ஒண்ணு நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு காசு சேர்க்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம், இருக்கிற வந்து நிலத்தை வித்துட்டு நான் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறேங்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து போறது பிளான் பண்ணுவோம், இடமும் சேல்ஸ் ஆயிடும், கையில காசு வரும், அதுக்கு அடுத்தது செலவாய் நம்ம என்ன பண்ணுவோம்
அது போட முடியும். கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய சூழ்நிலை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ராசி மேல விழுதுங்க. மகர ராசி மேலேயே குருவோட பார்வை விழுது. விரையாதிபதி நேரா பாக்குறாரு. மைண்ட்ல வந்து வேவ்னஸ் இருக்கும். தூக்கம் கூட சில நேரங்களில் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து சந்திரனை குரு பாக்குறாரு இல்லைங்களா. மகர ராசியா இருக்கீங்க, மகர ராசிய குரு பாக்குறார். குரு பார்த்தால் கொடிப்பா விமோசனம். உங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப தீரும். ஏதோ சிக்கல்ல இருக்கமா, அந்த சிக்கல்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு இந்த 22 நாள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். என்ன ஒரு சிக்கல் தான் நீ வெளில வரலாம். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஆள் வருவாங்க. நான் இருக்கேன்ப்பா, நான் காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேல கரைகள் நீங்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமா இருக்கும். அதே சமயத்துல குருவுடைய 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல விழுது. 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துல இளைய சகோதரன் மேல விழுதுங்க. அப்ப இளைய சகோதரன் வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அக்கம் பக்கத்து வீட்டின் மூலமா இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்க கூட காலமா இந்த காலகட்டம் இருக்கும். இது 22 நாட்களுக்கு தான் இருக்கும். குரு வக்ரமாகிறாரு சார். வக்ரமாகிற குருவுடைய பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, குரு வக்ரமாகிறார் எங்க 6ஆம் இடத்துல உட்காந்து வக்ரமாக. 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார். ஒரு மறைவு பெற்ற கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அமர்றது லாபமே. அப்படி எடுத்து பார்க்கும் பட்சத்துல கடன்கள் அடையக்கூடிய காலமா இருக்கும். கடன்கள் அடையக்கூடிய நேரம் காலமா இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்போ கடன்ல இருக்கீங்களா, ஓகேப்பா, இந்த காலத்துல கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். நீங்க ட்ரை பண்ணும் பட்சத்துல வாய்ப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், தீரா நோய்கள் ரொம்ப காலமா உடம்புல இருக்கு சார்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய தீரா நோய்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கும். உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்கள் உங்களுக்கு நீங்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, நோய் நொடி பிணி பீடை, இந்த பிணி பீடைகள் விலகக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமா இருக்க காரணத்தால கடன்கள் அடையும். அதே சமயத்துல புதிய கடன் வாங்குற எண்ணமும் வரும். புதிய கடன் நீங்க லட்சக்கணக்கில் வாங்குறீங்களா, நாங்க தர்றோம்னு சொல்லிக்கிட்டு ஆளும் நபரும் கூட விடுறாங்க. அப்போ புதிய கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற கடனை மட்டும் அடைங்க போதும். உடல்ல வந்து சற்று நோய்வாய்ப்படுற அமைப்பு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள நோயை வெளில கொண்டு நோயை வந்து நிவர்த்தி பண்ணி உங்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல 6 குரு இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை நம்ம போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகிக்கூடாது. படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, தொழில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, யாரா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 6ஆம் இடத்துல குரு வக்ரமாகறாங்க. இந்த குருங்கிறது சுபகிரகம். சிறிய தோல்விகள் வந்தா கூட தாங்க முடியாது. பட் இருந்தாலும் ஜெயிச்சுடுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கவனமாக இருக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். கவனம் கவனம் கவனம், எதிலும் கவனமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலய பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க. மணிகண்டன் சொல்லக்கூடிய ஐயப்பன் சிவாலயத்துல ஐயப்பன் ஆலயம் இருக்கும். இந்த ஐயப்பனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் நெய் தீபம் எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவீங்க. ஐயப்பனை வழிபாடு பண்ணணும். முன்னாடி சுத்தபத்தமா இருந்து ஐயப்பனை வழிபாடு பண்ணணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடும் வச்சுக்கலாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான்னு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சுபிச்சமாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியோர்களுக்கு வந்து தான தர்மங்கள் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு எல்லாம் போயிட்டு அன்னதானம் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க காணிக்கை, அதாவது நம்ம இது சொல்லலாம் பாத்தீங்களா, இந்த ஸ்பான்சர் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். சனிக்கிழமைகளை அசைவத்தை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமைகளை காக்கத்துக்கு சாதம் வைங்க. இது உங்களுக்கு நல்லதை பயக்கும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க, கால் பண்ணுங்க, அல்லது டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். வாழ்த்துக்கள், நன்றி.